இந்த புத்தகம் என்பது எதை குறித்தது என்பது குறித்து இந்த நூலாசிரியர் உங்களிடம் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அதனுடைய இன்றைய காலத்தின் தேவை என்ன என்பதை மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் எளிமையாகவும் உங்களிடம் எடுத்து கூறி அமர்ந்திருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். அதில் நமது கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு ஒரு மொத்தமாக எப்படி இது இந்த காலத்திற்கு தேவை அப்படிங்கிறத சொல்லும் பொழுது 2 விஷயங்களை அவர்கள் தொட்டுக்காட்டு சென்றிருக்கிறார். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு கனவு காண்கிறோம், அவர்கள் வேறு ஒரு கனவு காண்கிறார்கள் அப்படின்ட்டு. அவர்கள் காணும் கனவு எப்படி இருக்கிறது, நாம் காணும் கனவு எப்படி இருக்கிறது அப்படின்னு. இந்த கனவு இந்த $1 ட்ரில்லியன் கனவு அப்படிங்கிறது இன்று நேற்று வந்த கனவு அல்ல. இது ஒரு நூற்றாண்டு கனவு. இது இதே 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1925ஆம் ஆண்டு ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்படுகிறது. சென்னை மாகாணமாக இருந்த இந்த பகுதியில் ஒரு இயக்கம். அந்த இயக்கம் என்ன கனவு காண்கிறது என்று சொன்னால், ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும், சமத்துவத்தை பற்றி நாம் பேச வேண்டும், சகோதரத்துவத்தை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்படுகிறது. அதே ஆண்டு அதே காலகட்டத்தில் வேறொரு இயக்கம் தோன்றுகிறது. அது எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே ஏற்றத்தாழ்வோடு இருந்த ஒரு சமுதாய அமைப்பை மீண்டும் கட்டி காப்போம், அதை மீண்டும் உருவாக்குவோம் அப்படிங்கிறது. அப்போது இந்த எதிரெதிர் கொள்கைகள், அதன் வழியான பயணங்கள், அந்த நம்ம சமத்துவத்தை கண்ட கனவு இருக்குல்ல, எல்லாரும் சமமாக இருக்கணும், எல்லோரும் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற கனவு இருக்குல்ல, அந்த கனவுக்கும் 100 ஆண்டு ஆகியிருக்கிறது. அந்த கனவின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் ஒரு செப்டம்பர் மாதம் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவை நமது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி காட்டினார். அங்கே தந்தை பெரியார் அவருடைய படத்தை திறந்து வைத்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு உரையை ஆற்றி, அந்த உரையில் அவர் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு என்பது வேறு ஒரு கனவை கண்டு கொண்டு இருக்கிறது. அந்த கனவு என்பது இந்த $1 ட்ரில்லியன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வெறும் பணம் மட்டுமல்ல. அது இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதாரம், இப்போ நம்ம நூலாசிரியர் சொன்னார், நம்ம இப்போ 35 லட்சம் கோடியில் நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியினுடைய மதிப்பு இருக்கிறது என்று சொன்னால், அதை 100 லட்சம் கோடியாக ஆக்குவது அப்படிங்கிறது ஒரு இலக்கு என்றாலும் கூட, அதில் இருக்கக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய பொருள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வை இப்பொழுது இருக்கும் வசதியை விட 3 பங்கு அதிகமாக்குவது அப்படிங்கிறது. ஏன் நம்ம மட்டும் தான் ஆக்குறோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதற்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாடல் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, உடனடியாக நமக்கு நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது, இப்பொழுது நம்ம நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருக்கக்கூடியவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் குஜராத் மாடல் என்ற ஒரு மாடலை பற்றி மிக பிரபலமாக எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த குஜராத் மாடல் என்பது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சில தொழில் நிறுவனங்கள் அவர்களுக்கு பெரும் ஆதரவு அளித்து, அரசே ஒரு பெரிய அளவில் அவர்களுக்கு நிதி உதவியை செய்து, அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் வளர்வது அப்படிங்கிறது தான் அதனுடைய மாடலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது. என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் பாதி துறைமுகங்கள் ஒரு நிறுவனத்திடம் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் பாதி விமான நிலையங்கள் ஒரே ஒரு நிறுவனத்திடம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற சாலைகள் போயிடும் போது இருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய குடவுன்கள் அவரிடம் இருக்கும் பொழுது இருக்குது. இந்த மாதிரி மொத்தத்தையும் கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவது, அது எல்லாம் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியாக அது காட்டப்படுகிறது. அதுதான் அந்த மாடல். எந்த மாடல்? குஜராத் மாடலுங்கிறது அந்த மாடல். நம்ம மாடல் என்னது? இது எல்லோருக்குமான வளர்ச்சி, எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மாடல். இது நம்ம எல்லாம் இப்போ நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தோம், எவன் காலையும் உழுவலன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நவம்பர் 13ஆம் தேதி எக்கானமிஸ்ட்னு ஒரு பத்திரிகை வருது. உலக அளவில் பொருளாதாரங்களை பற்றி ஆய்வு செய்து கட்டுரைகள் எழுதக்கூடிய ஒரு பத்திரிகை இங்கிலாந்து நாட்டிலிருந்து வருகிறது. அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றி எல்லாம் கட்டுரைகளாக வடித்து அதை வெளியிடுவார்கள். அப்படி வெளியிடப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியா இந்த மாதிரி ஒரு பெரிய கனவு காண்கிறது. 1947 நமக்கு விடுதலை கிடைத்தது இல்லையா? 2047 அப்படிங்கிறது நம்மளுடைய விடுதலையின் நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஒரு வளர்ந்த நாடாகிவிடும். நேற்று கூட நம்ம பிரதமர் பேசியிருக்காரு, 2047 இந்தியா வளர்ந்த நாடாகிவிடும். எக்கானமிஸ்ட் பத்திரிகை என்ன செய்கிறது என்று சொன்னால், 2047 இந்தியா வளர்ந்த நாடாகிவிடுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி கேட்டுட்டு, அதுக்கு சாத்தியம் இருக்கிறதா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குது. அப்படி சாத்தியம் இருக்கிறது என்று சொன்னால், 2 மாநிலங்கள் தான் இந்தியாவில் அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மாநிலங்களுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறது? ஒன்று பார்த்தா குஜராத், இன்னொன்று தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது 2 மாநிலத்தையும் ஒப்பிட்டு காட்டுறாங்க. என்ன ஒப்பிட்டு காட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தில் என்னெல்லாம் இருக்கிறது? பளபளக்கும் சாலைகள் இருக்கிறது, தடையற்ற மின்சாரம் இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் மக்களின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது?
அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பேர் வறுமையில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோ பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகல. பெண் குழந்தைகள் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கிறீங்களே. குஜராத்தில் எவ்வளோ பேர் பெண்கள் போகிறார்கள். உயர்கல்விக்கு போகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன, மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன? தமிழ்நாட்டில் இன்றைக்கி உயர்கல்வி பள்ளிக்கல்வியை முடித்துவிட்டு உயர்கல்வி போகிறவருடைய எண்ணிக்கை 100க்கு 50. 100 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் உயர்கல்விக்கு போகிறாங்க. அந்த நிலை குஜராத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்குறான். கேட்டுட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே இன்னும் 25 தாண்டில். அந்த மாதிரி இருக்கும்போது நீ எங்கே $1 ஆக போகிற? நீ $1 ஆகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அது சாத்தியமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். தமிழ்நாடு எப்படி அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறதுன்னு சொன்னால், நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது சொன்னார்ல, எப்படி அப்படின்னா கல்வியை எல்லோருக்கும் கொண்டு சேர்ப்பது அப்படின்னு. அதுக்கு சும்மா நேற்று இன்றைக்கெல்லாம் நம்ம மெனக்கடல, 100 வருஷம் மெனக்கட்டுருக்கோம். அதுக்காக எப்படி 100 வருஷம் மெனக்கட்டுருக்கோம்? பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்கு உணவு தடையாக இருந்தால் உணவை கொடு. பள்ளிக்கூடம் வருவதற்கு தடையாக போக்குவரத்து இருந்தால் போக்குவரத்தை கொடு. பள்ளிக்கூடம் வருவதற்கு தடையாக இருந்தால் புத்தகத்தை கொடு, நோட்டை கொடு, பென்சிலை கொடு, பேகை கொடு, பஸ்ஸுக்கு பாஸ் கொடு. இப்போ பத்தாவது காலை உணவும் போடுறோன்னு சொல்லியிருக்கோம். எதற்கு என்று சொன்னால், யாரெல்லாம் இதிலிருந்து விடுபட்டு போகிறார்களோ அவர்களை எல்லாம் மீண்டும் உள்ளே அழைத்து வந்து அந்த கல்வியை எல்லோருக்கும் பரவலாக ஆக்கும் பொழுது பொருளாதாரமும் சமுதாயமும் பெரிய மாற்றத்தை அடைகிறது. தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார். என்ன சொன்னார்னா, கலைஞர் அதை செய்துவிட்டு போனார்ன்ட்டு. என்ன மாற்றத்தை செய்தார்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு சமுதாயத்தில் மாற்றங்களை உருவாக்க வேண்டும். அந்த சமுதாய மாற்றங்களை உருவாக்கினால் மட்டும்தான் பொருளாதாரம் தானாக வளரும் அப்படிங்கிறது. அந்த முயற்சியில் தான் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம். என்ன ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லோருக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்னு. இதற்கு நேர் எதிரான தத்துவத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஏன் நம்ம பள்ளிக்கல்வித்துறை எதுக்கு அந்த புத்தகம் எழுதுகிறார், மத யானைன்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். எதுக்கு எதுக்குறார்? அவருக்கு நமக்கு என்ன பங்காளி சண்டையா? யாருக்கு? ஒன்றிய அரசுக்கு நமக்கு பங்காளி சண்டையா? பங்காளி சண்டை கிடையாது. யோ, நீ என்னையா கனவு கண்ட, நாங்கள் என்ன கனவு கண்டோன்னு பாரியா? நீ மக்களை பிரித்து ஆளுகிறாய், எல்லோருக்கும் அதை வளர்ச்சியாக இல்லாமல் ஆக்குகிறாய். நாங்கள் எல்லோருக்குமானதாக நாங்கள் ஆக்கி கொண்டிருக்கிறோம். இதற்கு நீ தடையாக இருந்து கொண்டிருக்கிறாய். அதுக்கு ஒரு கொள்கையை வகுத்து கொண்டிருக்கிறாய். என்ன சொல்கிறான்? 8ஆவதுல பப்ளிக் எக்ஸாம் வைப்பேங்கிறான், 5ஆவதுல பப்ளிக் எக்ஸாம் வைப்பேங்கிறான், ஃபெயில் ஆனவங்களாம் வீட்டுக்கு போங்கிறான், அப்பா அம்மா ஆத்தா செஞ்ச வேலையை போய் செய்யுங்கிறான். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் வா, ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, அடுத்த பரீட்சை உடனே வைக்கிறோம், பரீட்சை எழுது, பாஸ் ஆனின்னா வா, அடுத்தது வா, நாங்களே பணம் தரோம், காலேஜுக்கு வா, பஸ்ஸுக்கு பாஸ் கொடுக்குறோம் வா, காலேஜுக்கு வா, சாப்பாடு போடுறோம் வா அப்படின்னு கூப்பிட்டு மேலே எல்லோருக்கும் கல்வியை பரவலாக்கிறது. எதற்கு என்று சொன்னால், நாளைய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்க வேண்டும்னா, கல்வி கற்ற ஒரு சமுதாயமாக இதை மாற்றி அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விடுதலை கிடைத்த போது நாம் என்னவாக ஆக வேண்டும் என்று முடிவு செய்தோமோ அதுவாக நாம் ஆக முடியும் அப்படின்னு.